27ஆம் திருப்பாவை கூடாரை வெல்லும் சீர். ராகம் பூர்வி கல்யாணி. தாளம் மிஸ்ர சாப்பு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோள்வளையே தோடே சேவி பூவே சுடகமே தோள்வளையே தோடே சேவி பூவே படகமே என்றணைய பல்கலனும் யாமணிவோம் படகமே என்றணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வர மூட நெய் பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம் பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இன்று மார்கழி திங்கள் 27ஆம் நாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாடல் மூலமாக மார்கழி மாதத்தின் நோன்பினை முடித்து கண்ணனோடு அமர்ந்து உணவு உண்பது போல இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. இரண்டாவது பாடலில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நோன்புக்குரிய விரத விதிகளை கூறிய ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் நோன்பை முடிக்கும் விதத்தையும் எடுத்துரைக்கின்றாள். எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்தோடு இவ்வுலக வாழ்விற்கு தேவையான பொருட்செல்வமும் தந்த அருள்வாயாக என வேண்டி நிற்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. பொருட்செல்வம் இருந்தால்தான் இந்த நாடு நம்மை புகழும். ஆகையால் கையில் அணியும் அணிகலனான சூடகமும், தோளில் அணியும் அணிகலனான தோள் வளையும், காதில் அணியும் அணிகலனான தோடு கர்ணப்பூ முதலியனவும், காலில் அணியும் அணிகலனாகிய பாடகம் என்ற அணிகலனையும் எங்களுக்கு தந்து உதவுவாயாக என்று
வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. மேலும் இறைவனிடம் பல புதிய ஆடைகளை வழங்கி பின் எங்களோடு சேர்ந்து விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக வந்து நாங்கள் உன்னோடு அமர்ந்து எங்கள் முழங்கை வழிய நெய் விட்டு பால் சோறு உண்போம். இதனையே கூடாரவள்ளி விழா என்று வைணவர்கள் வீட்டிலும் பெருமாள் கோவிலிலும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். அன்று அக்கார அடிசில் என்று சொல்லப்படும் உணவு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அவ்விழாவை நடத்தி இறைவனோடு சேர்ந்து அமர்ந்து உண்பதாக ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலை அமைத்துள்ளார்.